சீமாலி கண்ணவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய். சாமாரவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். ஆமாரறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய். ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய். இருவாய்ச்சி பூச்சூட்டவாராய். இப்பாசுரத்தினுடைய பொருளை நாம் அனுபவிக்கும் முன் கண்ணனுடைய அவதார காலத்தில் வாழ்ந்த மாளிகன் என்பவனுடைய கதையை பார்ப்போம். மாளிகன் என்பவன் கண்ணனுடைய உயிர் தோழன். தோழன் என்பதால் சீமாளிகன் என்று உயர்ந்த சொல்லால் ஆழ்வார் இப்பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். மாளிகன் மிக்க அகங்காரத்தோடும் கர்வத்தோடும் ஒருவருக்கும் அஞ்சாமல் சாதுசனங்களை கொடுமைப்படுத்தினான். கண்ணன் நண்பனாகிய இவனை நாம் கொள்வது தகாது, என்ன செய்வது என்று வேதனை அடைந்தான். மாளிகனை பல தடவை எச்சரித்தான் கண்ணன். மாளிகனோ முணுமுணுத்து கொண்டு சென்று விடுவான். கண்ணனிடம் கண்ணா ஒரு நாள் கண்ணனிடம் கண்ணா, நீ எனக்கு எல்லா ஆயுதங்களையும் எனக்கு கற்றுத்தந்தாய். ஆனால் ஒரே ஒரு ஆயுத பயிற்சி மட்டும் எனக்கு நீ கற்றுத்தரவே இல்லை. சக்கராயுத பயிற்சி மட்டும் எனக்கு நீ கற்றுத்தரவே இல்லை. ஏன் என்று கண்ணன் மேல் குறை கூறினான். கண்ணன் மாளிகனை பார்த்து, மாளிகா, இதை கையில் ஏந்துவது மிக மிக கடினம். இதை பழகுவது உன்னால் முடியாது. சக்கராயுதத்தை கையில் ஏந்தக்கூட உன்னால் முடியாது. அது என் ஒருவனால் மட்டுமே முடியும். எனக்கே அசாதாரணமானது என்றான் கண்ணன். மாளிகனோ கோபத்தோடு, கண்ணா, என்னை ஏன் நீ ஏமாற்றுகிறாய்? என்னால் முடியாதது ஒன்றுமில்லை. அவசியம் நீ எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்றான். கண்ணனும் இதுதான் தக்க சமயம் என நினைத்து தன்னுடைய சக்கராயுதத்தை ஒரு விரலாலே சுழற்றி ஆகாசத்திலே வீசினான். மீண்டும் சுழன்று கொண்டே வருகிற அந்த சக்கராயுதத்தை தன் திருக்கையாலே பக்குவமாக ஏற்றான் கண்ணன். மாளிகா, இதை நீ கற்றுக்கொள்வது மிக கடினம் என்று மறுபடியும் அவனுக்கு உபதேசம் செய்தான் கண்ணன். ஆனால் சீமாளியனோ கண்ணனுடைய வார்த்தையை கேளாமல், உன்னைப் போலவே நானும் இந்த சக்கராயுதத்தை கையிலேந்தி வானில் சுழற்றி பின் கையில் தாங்குவேன் என்றான். கண்ணனும் வேறு வழியின்றி சீமாளியனிடத்தில் தன்னுடைய சக்கராயுதத்தை கொடுத்தான். சீமாளிகன் சக்கராயுதத்தை வாங்கி சுழற்றி மேலே விட்டான். சக்கராயுதம் சுழன்று திரும்பி வருகிற போது அதை பிடிப்பதாக நினைத்து தன் கைவிரலை கழுத்துக்கு அருகில் வைத்து நிற்கவும் அது வட்டவாய் நேமியாததால் சக்கராயுதத்துக்கு சுழன்று வர இடம் போதாமல் அதனுடைய சுழற்சி இவன் கையில் படாமல் மாளிகனுடைய தலையை வெட்டிவிட்டது. இதைத்தான் ஆழ்வார் இப்பாசுரத்தில் தோழமை கொள்ளவும் வல்லாய், அவனுடைய செயலாலே சாமார் அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாயே கண்ணா என்கிறார். சீமாளியன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், அதாவது சீமாளியனோடு நட்பு கொள்வதற்கும் வல்லவனாய் இருந்தாய். சாமார் அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். அவனை நீ அழித்து போகும் வழியையும் ஆலோசித்து சக்கரத்தால் தலையை அறுத்தாய். ஆக ஆமாறு அறியும் பிரானே, எதை எப்படி எப்பொழுது நடத்த வேண்டும் என்பதையும் அறியக்கூடிய பிரபுவே, அப்படிப்பட்ட என்கிறார் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட கண்ணன் இங்கே திருவரங்கத்தில் இருந்தால் அடியார்களையும் அடையலாம் என்று சம்சாரத்துக்கு ஆபரணமான அணி அரங்கத்தே கிடந்தாய். அழகிய கோயிலிலே பள்ளி கொண்டு இருப்பவனே என்கிறார். ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய், என்னுடைய துன்பத்தை போக்கியவனே, அதாவது நல்லார்கள் வாழும் நளிரரங்கம் என்று அன்புடையவர் ஆதரிக்கும் தேசத்திலே பள்ளி கொண்டதால் உன்னுடைய சௌகுமாரியத்தை மென்மையை நினைத்து
உனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று நான் கலங்க அந்த கலக்கத்தையும் போக்கியவனே, இருவாட்சி பூச்சூட்டவாராய். இருவாட்சிப்பூ அதன் அழகு போவதற்கு முன்பாக, அது வாடுவதற்கு முன் உன் திருக்குழலிலே நான் சூட்டும்படி வாராய் என்கிறார் பெரியாழ்வார்.